ஹலோ டியர்ஸ், இப்போது கிரிப்டோ மார்க்கெட் பிளட் பாத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பிளட் பாத் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்டாப் ஆகியிருக்கு. இந்த பிளட் பாத் ஆல்ரெடி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எத்திரியம்னுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது 4 டேஸ்க்கு முன்னாடி. அதாவது எத்திரியம் வந்து ஒரு 3600 அந்த ரேஞ்ச் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய டவுனை நோக்கி போவோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3100லேருந்து 2800 தான் அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னுமே கம்ப்ளீட் ஆகலைங்க. அதாவது 3000 அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஏரியா, அந்த லோவை கண்டிப்பாக உடைக்கணும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் கிடையாது. நிறைய பேர் வந்து ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சா, மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தமிழ்லைனில் பார்த்த உடனே புரிஞ்சுருப்பீங்க, இன்னும் பிளட் பாத் கண்டினியூ இருக்குது அப்படின்னா இன்னும் ரிவர்ஸ் வரலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராப் ரெஃபரன்ஸ் வந்து மறுபடியும் வந்திருக்கு பிட்காயின் அண்டு எத்திரியமில். ஸோ அதனுடைய அப்டேட் கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லிக்விடேஷன் ட்ரேட் இருக்குது. நீங்கள் யாராவது லாங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை இப்போதைக்கு விட்டுருங்க. மறுபடியும் உங்களுடைய பொசிஷன் வந்து லிக்விடேட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டாக வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ அதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வியூஸ் வருது, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் சேனல் ஒன்று இருந்தது, நிறைய அது காப்பி ரைட் ஸ்ட்ரைக்னால டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இது நியூ சேனல், மஸ்ட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் சொல்லப்படுறது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கிரிப்டோ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்றத தான் இவ்வளோ ப்ரீஃபாக சொல்கிறேன். ஓகே வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எத்திரியம்னுடைய ப்ரைஸ் 3172 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. அந்த லாஸ்ட்டாக அந்த லோ இங்கே வந்து ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது 3055. அது இன்னும் வந்து ஸ்வீப் நடக்கலைங்க. அப்படி நடக்கலை அப்படின்னா இன்னும் அதனுடைய டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் ரிவர்சல் ஆகவே இல்லை. ஸோ நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த சைக்காலஜிக்கல் லோவை உடைச்ச பின்னாடி தான் மார்க்கெட் நம்ம ரிவர்ஸ் அப் ட்ரெண்டை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு அந்த இடத்துல தான் கிடைக்கும்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இன்னும் அதை எடுக்கலைங்க. பட் ரியல் பையர் எங்கே ஆக்டிவேட் ஆவாங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் ஜோன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடியே கூட ஆகலாம், பட் அது வரும்போது நான் உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே, அதாவது வீக்கெண்டாக சண்டேவை இருக்கிறதுனால ஸோ மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த லெவலில் ரீச் ஆக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த லெவல் இந்த லோ வந்து எடுத்துரும். நெக்ஸ்ட் வீக்குன்னா உங்களுக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அது மார்க்கெட்டினுடைய ஏதாவது ரியாக்ஷனை பொறுத்து வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் ஜோன் வந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்தால் தான் ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி அவங்களுடைய பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எத்திரியம் வந்து பிளட் பாத் வந்து இன்னும் முடியலை. இப்போது அடுத்த டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை வந்து எடுக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து எத்திரியம்னுடைய முக்கியமான அப்டேட். ஸோ அடுத்தது பிட்காயின் பார்க்கலாம். ஸோ பிட்காயின் சொல்லவே தேவையில்ல, ஒரு ட்ராப் வந்து க்ரியேட் ஆகி நின்றுச்சு. ஸோ மறுபடியும் இந்த லோவை எடுத்தே ஆகணுங்க. இதுதான் டிசிபி ட்ராப் ரெஃபரன்ஸ். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த டிசிபி ட்ராப் ரெஃபரன்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் 100% எடுத்தாகும். ஸோ இதை எப்படி எடுக்கும் அப்படின்னா, ஸோ தலைகீழாக அப்படியே ஒரு வாட்டர்ஃபால் கிராஷில் தாங்க வந்து எடுக்கும். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால அந்த மொமெண்டம் இல்லை. அப்படி இன்றைக்கி வீக் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்றைக்கே கூட பார்த்துருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த லோவை மறுபடியும் எடுக்கும் அப்படின்றது தான்
ஸோ மார்க்கெட்னுடைய முக்கியமான அப்டேட். ஸோ அதனால் நமக்கு ரிவர்ஸ் இன்னும் கிடைக்கல, இதை எடுத்தே ஆகணுங்க. ஸோ இதுதான் பிட்காயினுடைய முக்கியமான அப்டேட். ஸோ அப்போ கிரிப்டோ மார்க்கெட்னுடைய இன்னும் அந்த டவுன் ட்ரெண்ட் அந்த ஒரு பிளட் பாத்தில் தான் இருந்துகிட்ருக்கு, ரிவர்சல் நடக்கலை. ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் நடக்கும். அது நம்ம ரிவர்சல் நடக்கும் போது அது எப்படி நடக்கும் எப்போ நடக்குன்னு பார்த்தோம்னா தான் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஸோ அதனால் இப்போதைக்கே பிளட் பாத் கண்டினியூஷனில் தான் இருக்குது. மறுபடியும் இந்த லோவே, அதாவது நான் எத்தீரியம் அண்டு பிட்காயின் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய ரெஃபரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா காயின் பேஸ் சார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறீங்கன்னா காயின் பேஸ் சார்ட்டினுடைய ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை உங்களுடைய பிளாட்ஃபார்ம் வேறையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லெவல்ஸை கண்ணை மூடிக்கிட்டு 93,900 இந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொசிஷன் வேறு எக்ஸ்சேஞ்சில் ஓப்பன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வேறு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு அலர்ட்டாக இங்கே கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இதுதான் பிட்காயின் அண்ட் எத்தீரியம்னுடைய முக்கியமான அப்டேட். ஸோ இன்னும் பிளட் பாத் இருக்குது, அது கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. பட் யாராவது நீங்கள் பொசிஷனெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் சைடு போகாதீங்க. இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சொல்கிற மாதிரி இந்த டிசிபி ட்ராப் ரெஃபரன்ஸை 99.9% அது எடுத்து தீரும். ஏதாவது சம் பர்சன்டேஜ் இது வரைக்கும் நடக்கலை. டிசிபி ட்ராப்பை வந்து எடுக்காமல் போனதில்லை. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சம்டைம் எதுனாலையும் நடக்கலாம். அதனால் ஓவர் லிவரேஜ், ஓவர் ட்ரேடு அந்த மாதிரி எதுவும் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் தான். எல்லாமே உங்களுடைய பொசிஷனல் அண்டு உங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்தது. இது என்னுடைய ஓன் நாலேஜ், இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ அதனால் இது உங்களுக்கு ஒரு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி அப்டேட் வேணுன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.